தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 62 இறைவசனம் 8 சொல்கின்றது, உங்கள் உள்ளத்தை திறந்து கொட்டுங்கள், ஆண்டவரே நம்மளுடைய அடைக்கலம். Pour out your hearts to the Lord because God is our refuge. உங்கள் உள்ளத்தை திறந்து கொட்டுங்கள் அப்படின்னா என்ன? எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க. உள்ளத்தை திறந்து கொட்டுறதுன்னா என்ன? உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கும்? கவலை இருக்கும், ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கும், ஒரு பிரச்சனையை நீங்க சந்திச்சுட்டு இருப்பீங்க. கடன் பிரச்சனையாக இருக்கலாம், உடல் சுகத்திற்காக இருக்கலாம், ஏதாவது ஒரு தேவை இருக்கும். ஆனா அது நிறைவேறணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? உள்ளத்தை திறந்து கொட்ட வேண்டும். Pour out your hearts to the Lord. நிறைய சமயங்களை நம்ம செய்யற விஷயங்கள் என்னன்னா, திருப்பலியில என்ன செய்யணுமோ அதை மறந்துடுறோம். திருப்பலி முடிஞ்சதுக்கு அப்புறம் மாதாவே என்னை காப்பாத்துங்க, மாதாவே என்னை வழி நடத்துங்க அப்படின்னா மாதா என்ன சொல்லுவாங்க? திருப்பலியில உங்களுக்கான அந்த ஒரு மகிமையை ஆண்டவர் கொடுக்கிறாரு, அந்த ஆற்றலை கொடுக்கிறாரு, சக்தியை கொடுக்கிறாரு, வல்லமையை கொடுக்கிறாரு. ஆனா நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு மாதா சொல்லுவாங்க. என திருப்பலியை போல ஒரு மகிமையான ஒரு விஷயத்தை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த உலகத்திலேயே தலை சிறந்த மிக பெரிய ஜெபம் அது திருப்பலி. அந்த திருப்பலியை தயவு செய்து வேடிக்கையாக பார்க்காமல் பங்கேற்க வேண்டும். பங்கேற்றால் மட்டுமே என் உள்ளத்தில் இருக்கின்ற ஜெபத்தை இறைவன் அறிவார். அந்த ஜெபம் ஆசீர்வதிக்கப்படும். அதான் உண்மை. அதை நம் மறைவுரையில் நாம் பார்ப்போம். ஜெபத்தினுடைய வல்லமையை நாம் பார்ப்போம். திருப்பலி போல ஒரு மகிமையான ஒரு ஜெபம் இறைவன் நமக்கு மீண்டும் மீண்டுமாக கொடுப்பதற்கு காரணம் அவர் நம் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை மட்டும் இல்லாமல் அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு. அன்பு, அந்த அன்பை நாம் சுவைக்க வேண்டும் என்றால் ஒரு சில நொடிகள் நம் கண்களை மூடுவோம். கண்களை மூடி உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஜெபத்தை, ஒரே ஒரு ஜெபம், ஒரே ஒரு வேண்டுதல், முக்கியமான ஒரு வேண்டுதலாக இருக்கலாம், குழந்தை பாக்கியத்திற்காக இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், அங்கே சமாதானம் நிலவ வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கலாம், வேலை வாய்ப்பிற்காக நிறைய தேவைகள் இருக்கின்றன. அதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நம்புங்கள், அது நடக்கும். இத்தூய திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கின்ற நாம் நம்முடைய பாவங்களை ஏற்று இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். ஒன்றாக சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதரானவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கிறிஸ்துவே இரக்கம்
ஆண்டவரே, புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அப்பொழுது விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. மின்னலும் பேரிரிச்சலும் இடி முழக்கமும் நிலநடுக்கமும் கனத்த கல்மழையும் உண்டாயின. வானில் பெரியதொரு அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணி முடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்லப்பட்டது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கே 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்னர் விண்ணகத்தில் போர் மூண்டது. மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்கப்பாம்போடு போர் தொடுத்தார்கள். அரக்கப்பாம்பும் அதன் தூதர்களும் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அரக்கப்பாம்பு தோல்வியுற்றது. விண்ணகத்தில் அதற்கும் அதன் தூதர்களுக்கும் இடையே இல்லாதது போயிற்று. அப்பெரிய அரக்கப்பாம்பு வெளியே தள்ளப்பட்டது. அழகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு உலகு முழுவதையும் ஏமாற்றியது. அது மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டது. அதன் தூதர்களும் அதனுடன் வெளியே தள்ளப்பட்டார்கள். பின்னர் விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு வல்லமை நம் கடவுளின் ஆட்சி அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. நம் சகோதரர் சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன் நம் கடவுள் திருமுன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் பகிர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள். அவர்கள் தங்கள் உயிர் மீது ஆசை வைக்கவில்லை, இருக்கவும் தயங்கவில்லை. இதன் பொருட்டு விண்ணுலகே அதில் குடியிருப்போரே மகிழ்ந்து கொண்டாடுங்கள். மண்ணுலகே கடலே ஐயோ உங்களுக்கு கேடு. தனக்கு சிறிது காலமே எஞ்சியிருக்கிறது
என்பதை அழகை அறிந்துள்ளது. அதனால் கடும் சினத்துடன் உங்களிடம் வந்துள்ளது. தான் மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டதைக் கண்ட அரக்க பாம்பே ஆண் குழந்தையை பெற்றெடுத்த அப்பெண்ணை துரத்தி சென்றது. ஆனால் அப்பாம்பிடமிருந்து தப்பித்து பாலை நிலையத்தில் அவருக்கென குறிக்கப்பட்டிருந்த இடத்திற்கு பறந்து செல்லுமாறு பெரும் கழுகன் இறகு சிறகுகள் அவருக்கு அளிக்கப்பட்டன. அங்கு அவர் 3½ ஆண்டு காலம் பேணுகிறார்கள். அப்பெண்ணை வெள்ளம் அடித்து செல்லும் பொருட்டு அவர் பின்னால் அப்பாம்பு தன் வாயிலிருந்து ஆறு போல தண்ணீர் பாய்ந்தோட செய்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவரே, உன் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உன் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். எங்கள் மூதாதையரின் வழி நடந்து நாங்களும் பாவம் செய்தோம், குற்றம் புரிந்தோம், தீமை செய்தோம். எங்கள் மூதாதையர் எகிப்தில் நீர் செய்த வியத்தகு செயலை பற்றி சிந்திக்கவில்லை. பல்லவி. ஆண்டவரே, உன் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உன் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். அவர்கள் ஒரேவேல் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையன் உருவத்தை செய்து கொண்டனர். பல்லவி. ஆண்டவரே, உன் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உன் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடல் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர். பல்லவி. ஆண்டவரே, உன் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உன் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். என்னை நினைவு கூரும்.
அதிகாரம் 8 இறைவசனங்கள் 19 முதல் 21 முடிய. இயேசுவின் தாயும் சகோதரர்களும் அவரிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய லூர்து அன்னை பெருவிழா வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட். 2022ஆம் ஆண்டு ரோம் நகருக்கு போவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போ அங்கே ரோம் நகரில் இருக்கிற எங்களுடைய சபையை தொடங்கிய இந்த அல்ஃபோன்சஸ் லிகோரியார் அவருடைய இடங்களெல்லாம் பார்ப்ப ஒரு வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் சகாய் அன்னை இடைவிடா சகாயினுடைய அற்புத படமானது ரோம் நகரில் எங்களுடைய ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது, சென்ட் அல்ஃபோன்சஸ் சர்ச். அங்கே நடந்த ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் சொல்லலாம். ஆலயத்தினுடைய எதிர்புறம் ஒரு கடைக்கு மேலே பார்த்தீங்கன்னா சகாய மாதா படம் இருக்கும். அந்த படத்துக்கு கீழே பூக்கள் வைக்கப்பட்டிருந்தது. அப்போ நாங்கள் ஃபாதர்ஸ்லாம் ஃபாதர்கிட்ட கேட்டோம், அந்த கைடுகிட்ட கேட்டோம், ஃபாதர்ஸ் எதுக்காக வந்து பூ வச்சுருக்கிறாங்க, ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம். ஃபாதர் அது நடந்த ஒரு நிகழ்வை சொன்னார். ஜூன் 27ஆம் தேதி இடைவிடா சகாயனுடைய பெருவிழா எப்பவுமே. அன்னைக்கு குருக்கள் சகாயனுடைய தேரை தூக்கி செல்வார்கள். அந்த தேர் நடக்கிறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல அந்த சகாய அன்னை படம் இருந்ததோ அந்த இடத்துல ஒரு ஜன்னல் இருந்ததாம். ஒரு அம்மா சத்தம் போட்டு கதறி அழுதி இருக்கிறாங்க. ஐயோ, என்னுடைய குழந்தை இறந்து போயிருச்சே அப்படின்னு சொல்லி கதறி அழுதி இருக்கிறாங்க. அந்த அழுகை சத்தத்தை எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இங்கே தேரானது தொடங்கப்பட வேண்டும். அப்போ இந்த விஷயத்தை அங்கே இருக்கிற குருக்கள்கிட்டலாம் சொல்லியிருக்கிறாங்க. குருக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த சகாய மாத தேரானது தொடங்கப்பட்ட உடனேயே இந்த தேரை எடுத்துக்கொண்டு அந்த ஜன்னல் பக்கத்தில் போய் நின்று இருக்கின்றார்கள். நின்று அந்த சகோதரிக்காக ஜெபித்திருக்கின்றார்கள். இந்த சகோதரி சகாய அன்னையின் மீது மிகுந்த பக்தி கொண்ட ஒரு சகோதரின்னு சொல்லலாம். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, தன்னுடைய இறந்த குழந்தையினுடைய உடலை எடுத்துக்கொண்டு அந்த ஜன்னல் ஓரமாக நின்று சகாயனை பார்த்து, அம்மா, நீங்கள் நினைத்தால் இந்த குழந்தையை காப்பாற்ற முடியும், அவ்வளோதான் சொன்னாங்களாம். சகாயனை தேர் நகர்ந்த உடனேயே குழந்தை அழுக ஆரம்பிச்சிருக்குது. அந்த அழுகு குரல் கேட்ட உடனே அங்கிருந்த மக்கள் எல்லாருமே மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்கன்னு கத்தியிருக்கிறாங்க. அன்னையை மகிமைப்படுத்தி இருக்கின்றார்கள். அதன் காரணமாக அங்கிருந்த மக்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், அந்த ஜன்னலை உடைத்து அங்கே சகாயனின் அன்னையினுடைய படத்தை அங்கே வைத்து ஒவ்வொரு குடும்பமும் தினமும் ஒவ்வொரு நாளும் புதிய மலர்களை அங்கே வைக்கின்றார்களாம், சகாய அன்னைக்கு நன்றி செலுத்தும் விதமாக. இந்த இடத்தில் ஒரு அற்புதம் நடந்திருக்கின்றது. இந்த அற்புதத்தை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அதுக்கு காரணம் அன்னை. பிரியமானவர்களே, அற்புதங்கள் நடக்கத்தான் செய்கின்றது, உண்மைதான். ஆனால் அந்த அற்புதங்கள் நடக்க காரணம் ஒன்று, நாம் அன்னையினுடைய பக்தர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, இயேசுனுடைய சீடர்களாக இருக்க வேண்டும். இயேசுனுடைய சீடர்களாக இருந்தால் மட்டுமே இந்த அதிசயங்களும் அற்புதங்களும் தினம்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். இறை வார்த்தையின்படி நடக்கின்றவர்கள் என்னுடைய தாயும் சகோதரர்களும் ஆவார்கள் என்று ஆண்டவர் சொல்வதற்கு காரணம், தன்னுடைய தாயை இழிவுபடுத்தவில்லை, மாறாக தன்னுடைய தாயை மகிமைப்படுத்துகின்றார். தன்னுடைய முதல் சீடர் தன்னுடைய அன்னை என்பதனை உணர்த்துகின்றார். தன்னுடைய முதல் சீடர் அன்னை. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆம் என்ற அந்த பதில் சொல்லி அந்த
அது மட்டும் இல்லாமல் அது கீழ்ப்படிந்து வாழ்ந்து காண்பித்தார்கள் அன்னை மரியாள். நாம் அன்னையிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. ஒன்று தாழ்ச்சி, ஹியூமிலிட்டி. நாம் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபமும் அந்த ஜெபத்தில் தாழ்ச்சி இருக்கின்றதா? நீங்களே கேட்டு பாருங்க. உங்களுடைய ஜெபங்களில் குறை இருக்கின்றதா? நம்ம நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் ஆண்டவர்கிட்ட, மாதவர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் வருஷம் வருஷம் வேளாங்கண்ணிக்கு போவாராம். வருஷம் வருஷம் வேளாங்கண்ணிக்கு போய் அங்க நடக்கின்ற எல்லா திருப்பலியும் பார்ப்பாராமா. அந்த மொழி புரியுதோ இல்லையோ எல்லா பூசையிலும் அவர் பங்கேற்பாராமா. கொங்கணி, இங்கிலீஷு, மலையாளம், தெலுங்கு எல்லா பூசையிலும் கலந்துக்குவாராம். அப்போ அவர்கிட்ட கேட்டதுக்கு, வருஷத்துக்கான பூசி இங்கே நான் வந்து பார்த்துடுறேன் அப்படின்னு இருக்கிறாரு. அது விசுவாசம் இல்லை, மூட நம்பிக்கை, போலி பக்தி. எது உண்மையான விசுவாசம் என்றால், 1 சாமுவேல் அதிகாரம் 1:15 அண்ணா ஏலியிடம் சொல்கின்றார், நான் மனம் நொந்து போய் என் உள்ளத்தை திறந்து கொட்டி கொண்டிருக்கின்றேன், என் உள்ளத்தை திறந்து கொட்டி கொண்டிருக்கின்றேன். என் மனசு இருக்கிற கவலை நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், அவர் என்ன செய்யணும் என்பதனை. நாம் செய்கின்ற ஜெபத்தில் ஒரு தாழ்ச்சி இருக்குதா? ஒரு தாழ்ச்சி, ஹியூமிலிட்டி இருக்கா? கானானிய பெண், ஐயா தாவீதின் மகனே என் மீது இறங்கும். அந்த சகோதரியிடம் ஒரு தாழ்ச்சி இருந்தது. கானானியர்களை பார்த்தாலே யூதர்கள் நாய்க்கு சமமாக நடத்துவார்களாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஐயா தாவீதின் மகனை என் மீது இறங்கும் என்று சொல்லி ஜெபிக்கின்ற ஒரு சகோதரி, அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் இயேசு என்னை பார்க்க மாட்டார், என்னுடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்க மாட்டார் தெரியும். இருந்தாலும் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றார் தாழ்ச்சியோடு. எனக்கு ஒரு வழி இல்லை, என் மகள் காப்பாற்றப்பட வேண்டும், என் மகள் காப்பாற்றப்பட வேண்டும், என் மகளுக்கு பேய் பிடித்திருக்கின்றது, இயேசு மட்டுமே அதுக்கான விடுதலை கொடுக்க முடியும். அவர்கள் நன்றாகவே தெரிந்திருந்தது. தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினார்கள், அவருடைய மகளுக்கு சுகம் கிடைத்தது. அம்மா உம்முடைய நம்பிக்கை பெரிது. அந்த தாழ்ச்சி இருக்கின்றதா? யாக்கோபு 4:10 சொல்கின்றது, ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். மதுரையில் ரட்சகர் சபை குருக்கள் நாங்கள் தியானம் கொடுத்தோம். இப்போ நாங்கள் தியானம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 வாரம் ஆகும். முதல் வாரம் வீடுகளை சந்திப்போம். 2வது வாரம் தியானம் நடக்கும்போது சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு ஜெபமாலையோடு தொடங்குவோம். ஏறக்குறைய ஒரு 9:30 மணி ஆயிரம் முடியறதுக்கு ஒவ்வொரு நாளும். காலை நேரத்தில் மக்களை நாங்கள் சந்திப்போம், ஒரு 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும். அப்போ ஒரு சகோதரி வந்து எங்களை சந்திக்க வந்திருந்தாங்க புதன்கிழமை. சந்திச்சுட்டு அவங்க சொன்னாங்க, ஃபாதர் நான் இந்த சர்ச்சில் சேர்றதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கிறிஸ்டியன் கிடையாது, பிற மதத்தை சார்ந்த ஒரு சகோதரி. நான் இந்த சர்ச்சில் சேர்றதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஒன்றுமே புரியலையம்மா, எதுக்கு நீங்கள் இந்த சர்ச்சில் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் வேற ஒரு சர்ச்சில் இருக்கிறீங்களா, புதுசாக மெம்பராக இங்கே வந்து சேரணுமான்னு சொல்லி கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை ஃபாதர் நான் பிற மதத்தை சார்ந்த ஒரு சகோதரி. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த சர்ச்சில் ஒரு அற்புதம் நடந்துச்சு எனக்கு. அந்த அற்புதம் காரணமாக தான் நான் இந்த மாதிரி கேட்டேன். அப்போ நான் கேட்டேன், என்ன நடந்தது அப்படின்னு. நான் என்னுடைய ஆலயத்திற்கு, குறிப்பாக எங்களுடைய ஆலயத்துக்கு நாங்கள் தினந்தோறும் நான் போவோம் ஃபாதர். அதுவும் விரதம் இருந்து எனக்கு உடல் சுகம் கிடைக்கணுன்றதுக்காக நான் விரதம் இருந்து போவேன் ஃபாதர். ஒவ்வொரு நாளும் இப்படி போவேன். அன்னைக்கு திங்கக்கிழமை நான் பஸ்ஸில் போகும்போது தற்செயலாக எங்களுடைய ஆலயத்தில் இறங்குறதுக்கு பதிலாக இந்த சர்ச்சில் நான் இறங்கிட்டேன். ஐயோ, இங்கேருந்து நான் இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போகணுமே அப்படின்னு சொல்லும் போது சர்ச்சில் ஒரே கூட்டமாக இருந்தது. அந்த கூட்டத்தை பார்க்கும்போது எல்லாருமே வந்து முழங்கால் படியிட்டு ஜெபித்துட்டு இருந்தாங்க. அவங்க ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, சரி நம்மளும் அந்த சர்ச்சுக்குள்ளே போவோம் அப்படின்னு. சர்ச்சுக்குள்ளே வந்து பார்க்கும்போது எல்லாரும் முழங்கால் போட்டுட்டு இருந்தாங்க. பக்கத்தில் இருந்த அந்த சகோதரிகிட்ட நான் கேட்டேன், அந்த ஃபாதர் என்ன கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பக்கத்தில் இருந்த அந்த சகோதரி சொன்னாங்களாம், ஆண்டவர் இயேசுவை ஃபாதர் சுமந்து கொண்டு வருகிறார், நற்கனை பேழையை. நற்கனை பேழையை ஃபாதர் சுமந்து வரும்போது அங்கே இருந்த எல்லா சகோதரியும் ஒவ்வொருவரும்
ஆண்டவரை தொட்டு, ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடும், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றும் அப்படின்னு ஒவ்வொருவரும் ஜெபிக்கும் போது என் மனசுக்குள்ளேயும் ஒரு ஏக்கம் இருந்தது, ஒரு நம்பிக்கை இருந்தது. சரி, இன்னைக்கு இந்த கடவுள்கிட்ட நம்ம ஜெபிப்போம், இந்த கடவுள் நம்ம ஜெபத்தை கேட்பாரா என்று சொல்லி என்ன செய்திருக்கிறாங்க, ஜெபித்து இருக்கின்றார்கள். அவர்களுடைய அருகாமையில் நற்கனை ஆண்டவர் வந்த உடனே தொட்டு அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, கண்ணீர் தான் வந்திருக்கின்றது. அந்த அம்மா சொல்றாங்க, ஃபாதர் அன்னைக்கு நைட்டு முதல் முறையா ஏறக்குறைய 8 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா தூங்கினேன். 8 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா தூங்கினேன் ஃபாதர். அடுத்த நாள் எந்திரிச்சு பார்க்குறேன், என் இடுப்பு வலி காணாமல் போயிடுச்சு, இடுப்பு வலியே இல்லை அப்படின்னாங்க. இப்போ சொல்லுங்க ஃபாதர், இந்த சர்ச்சில் செய்யறதுக்கு நான் என்ன செய்யணும்? அந்த தாழ்ச்சி, ஹியூமிலிட்டி, அந்த இறை நம்பிக்கை நம்மள்கிட்ட இருக்கின்றதா? அந்த தாழ்ச்சி இருக்கின்றதா? இரண்டாவது, நம் அன்னையிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், அன்னையின் வழியாக இறைவன் மகிமைப்படுத்த வேண்டும். அன்னையின் வழியாக இறைவன் மகிமைப்படுத்தப்பட வேண்டும், அதான் உண்மை. மார்க்கு அதிகாரம் 7 இறை வசனங்கள் 31 முதல் 37 உள்ள இறை வசனங்கள் நாம் பார்க்கின்றோம். காது கேளாத திக்குவாயற்ற ஒரு மனிதனை நண்பர்கள் கொண்டு வருகின்றார்கள். ஆண்டவர் இயேசு அவரை தனியே அழைத்து செல்கின்றார். அழைத்து செல்வது மட்டுமில்லாமல் உமிழ் நீரால் அவரை தொடுகின்றார். தொட்டு சுகத்தை கொடுப்பது முன்பாக வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றார். ஒவ்வொரு முறையும் இதை ஆண்டவர் இந்த செயலை செய்யும் பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றார், தன்னை மகிமைப்படுத்தவில்லை, இறை தந்தையை அவர் மகிமைப்படுத்துகின்றார். வானத்தை அண்ணாந்து பார்க்கின்றார், பெருமூச்சு விட்டு எஃபேத்தா என்று சொல்கின்றார். அங்கு காதுகள் திறக்கப்படுகின்றன, அவருடைய நாவல் அந்த கட்டானது அவிழ்க்கப்படுகின்றது. எஃபேத்தா, திறக்கப்படு. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்களா? இது நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. டிசம்பர் மாதம் என்னுடைய சகோதரர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி சொன்னார், அண்ணா என்னுடைய வேலை போயிடுச்சு அப்படின்னாரு. அப்போ நான் சொன்ன, தம்பி கவலைப்படாத, நான் உனக்காக நான் ஜெபிக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு. ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அவருக்கு அந்த வேலையை பறி கொடுக்கும் பொழுது, முக்கியமாக அவருடைய மனைவிக்கு ஜனவரி மாதம் பிரசவம், டெலிவரி டேட் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு வேலை இருந்த போதும் ஒரு நம்பிக்கையோடு அவர் சொன்ன வார்த்தைகள் என்னென்ன, ஒருவேளை கடவுள் வந்துட்டு எனக்கு இந்த வேலை வேண்டாம், வேற ஒரு வேலையை எனக்கு கொடுப்பாருன்னு நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். என் குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தைய பார்த்துக்கணுன்றதுக்காக ஒரு நல்ல ஒரு வேலையை ஆண்டவர் கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என் மனைவியினுடைய வயிற்றிலுக்கு அந்த குழந்தை கவலைப்படக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொன்னேன், உனக்கு இது கேட்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்கின்றது அப்படின்னு. சரியாக ஜனவரி 14ஆம் தேதி குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்னதாகவே ஜனவரி 8ஆம் தேதி என் சகோதரருக்கு வேலை கிடைத்தது. அந்த வேலை கிடைத்தது மட்டும் இல்லாமல் அவர் மீண்டுமாக சொன்னது, இதெல்லாம் கடவுளை தான் சாரும். ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ரொம்ப பெருமையாக இருந்தது என் சகோதரர் இதை சொல்லும் பொழுது. அவர் அன்னையின் மீது அதிக பக்தி கொண்டவர். அன்னையின் வழியாக இறைவன் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு எங்கள் சகோதரர் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார். அவருடைய வாழ்க்கையில் இது நடக்கும் போது அவர் சொன்னார், நான் எப்பவுமே ஜெபமாலையை விட்டதில்லைன்னா, நான் ஜெபமாலை சொல்லதான் இவ்வளோ அற்புதங்கள் நடந்திருக்குது. குறிப்பாக மாதா என்னை கைவிடலை. இப்போ நான் புதிதாக வேலை செய்கின்ற இடத்தில் 8 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும், 12 மணி நேரம் வேலை கிடையாது. அங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும், அங்கு வேலை செய்கின்றவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள், எங்களுடைய நிலையை புரிந்து கொள்கின்றார்கள். அதிகமான சுமை கொடுப்பது கிடையாது, உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்க, அவ்வளோதான் சொல்கிறாங்க. அன்னையின் வழியாக இறைவனை நாம் மகிமைப்படுத்துகின்றோமா?
சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய லைஃப்ல தினமும் எந்த ஒரு காரியத்தை நீங்க தொடங்கும் பொழுதும், காலையிலிருந்தும் நீங்க இரவு நேரத்தில் உறங்கும் பொழுதும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் விதமாக நீங்கள் ஏதாவது ஒரு செயலை நீங்க செய்றீங்களா? சிந்திச்சு பாருங்க. அப்படி நீங்கள் ஒரு செயலை நீங்கள் செய்திருந்தால் உண்மையாக ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருப்பார். அது உண்மை. துணையாக இருப்பார். அது உண்மை. இதைதான் பர்த்தமியு செய்தார். இயேசுவே தாவீதின் மகனை என் மீது இறங்கும் என்று உரக்க கத்தும் பொழுது அவருக்கு நம்பிக்கை இருந்தது. கடவுள் நிச்சயமாக என் ஜெபத்தை கேட்பார். இயேசு என் ஜெபத்தை கேட்பார். உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்க வேண்டும், உனக்கு நான் என்ன செய்யணும்? உனக்கு நான் என்ன செய்யணும்? அதுதான் விசுவாசம். உன்னுடைய நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று பர்த்தமியை பார்த்து ஆண்டவர் சொன்னது. கோதலேப்பு அன்னையினுடைய படமானது ஒரு அற்புத படம். இந்த படத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக டான்ஸ்மேன் என்கின்ற ஒரு என்ஜினியர் வரவழைக்கப்பட்டிருந்தார். அப்போ அவர் என்ன செய்தாருங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்தாருங்களாமா. கோதலேப்பு அன்னையினுடைய அற்புத படம், லேடி ஆஃப் கோதலேப்பு. அந்த படத்தை ஸ்கேன் செய்த பொழுது நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு தெரிய வந்தது. அந்த விஷயம் என்னவென்றால், அந்த அற்புத படமானது யாராலும் வரைய முடியாது. ஏன்னா அதுக்கு ஸ்கெட்சே இல்லை. there is no sketch. ஒரு பெயிண்டிங் வரையணும்னா நம்ம முன்னாடி வந்துட்டு ஒரு ஸ்கெட்ச் போடணும். அந்த பேக்ரவுண்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கான பேக்ரவுண்ட் கிடையாது. இரண்டாவது விஷயம், கோதலேப்பு அன்னையினுடைய கண் கருவிழிகள், ஐபால்ஸ், அந்த இரண்டு கண்களிலும் வலது இடது இந்த ரெண்டு கண்களிலும் ரிஃப்ளெக்ஷன். அதாவது ஜான் டியாகோவுக்கு அன்னைமரியாள் காட்சி கொடுத்தாருங்க இல்லைங்களா? அப்போ அந்த காட்சி கொடுக்கும்போது இந்த பூக்களை கொண்டு போய் அங்கே இருக்கின்ற 1000 நீ காண்பி என்று சொன்னார்கள் அன்னைமரியாள். அந்த பூக்களை அவர் இப்படி திறக்கும் பொழுது அங்கே அன்னையினுடைய அந்த படமானது அற்புத விதமாக அங்கே சித்தரிக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்து அங்கிருந்த 1000 குருக்களும் மக்களும் மண்டியிட்டார்கள். அந்த காட்சி அப்படியே அந்த கண்களில் இருக்கின்றதாம். அப்பொழுது இந்த டான்ஸ்மேன் என்ற அந்த சகோதரர் சொல்கின்றார், இந்த உலகத்தில் எந்த ஓவியரும் இப்படி வரைய முடியாது. இது உண்மையிலே ஒரு அற்புத படம். இந்நாள் வரை நான் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன், ஆனால் இன்றிலிருந்து நான் கடவுளை நம்புகின்றேன். அதற்கு காரணம், இந்த அற்புத படத்தை பார்க்கும் பொழுது இது மனிதனால் வரைய முடியாது, இது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு அதிசய படம் என்று சொன்னாராம் டான்ஸ்மேன் என்கின்ற ஒரு என்ஜினியர். எஸ்எல்பி மாணவர்களே, அற்புதங்கள் நடக்கின்றது உண்மை. ஆனால் ரொம்ப முக்கியமானது, இறைவனை நாம் மகிமைப்படுத்துகின்றோமா? மூன்றாவது, நம்ம எத்தனை பேர் இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம்? பாளையங்கோட்டை மறை மாவட்டம் பரலோக மாதா ஆலயம். அந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பரலோக மாதாவுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு ஆலயம். அப்போ ஒரு 3 நாள் தியானத்திற்காக என்னை வர வைத்திருந்தார்கள். தியானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அங்கிருந்த ஃபாதர் வந்துட்டு என்னை சந்திச்சுட்டு சொன்னார், ஃபாதர் 7 வருஷமாக இந்த ஊரில் மழையே இல்லை அப்படின்னாரு. அப்போ நான் காரணம் கேட்டேன், ஏன் ஃபாதர் 7 வருஷமாக மழையே இல்லை, மக்கள் பாவ சங்கீதனெல்லாம் செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஃபாதர் சொன்னார், நான் போய் அங்கே உட்காருவேன் ஃபாதர், டெய்லியும் ஒரு 3 பாட்டிகள் வந்துட்டு பாவ சங்கீதனம் செஞ்சுட்டு போவாங்க அப்படின்னாரு. தினமும் அந்த பாட்டிகளோட பாவ சங்கீதத்தையும் நீங்கள் கேட்குறீங்களான்னு கேட்டதுக்கு, ஆமாம் ஃபாதர், என்ன பண்ணுறது அப்படின்னாரு. அந்த ஊரில் இருக்கின்ற ஆண்களும் சரி பெண்களும் சரி பாவ சங்கீதனமே செய்கிறது கிடையாது. அப்போ நான் சொன்னேன், அப்போ இங்கே இப்படி பாவ சங்கீதனம் செய்யலான்னா எப்படி மழை பெய்யும்? அவங்க செய்கிற இன்னொரு தவறு என்ன தெரியுங்களா? அந்த தவறை நான் சுட்டி காட்டினேன். நிறைய பேர் ஃபாதர் சொன்னார், அது சொல்லாதீங்க ஃபாதர், அப்புறம் வந்துட்டு உங்களையே கேள்வி கேட்பாங்க அப்படின்னு. அவங்க செய்த தவறு என்ன தெரியுங்களா? கோயிலில் மணி அடிச்சுட்டு இருந்தாங்க. மணி அடிக்கும்போது நான் நினச்சேன், நற்கனி ஆண்டவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரும் முழங்கால் படியிட்டு சாஷ்டாமாக ஆண்டவரை வழிபடுகின்றார்கள் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்க செஞ்ச தவறு என்ன தெரியுங்களா? மாதாவுடைய சுருவமானது அந்த திறக்கப்பட்ட உடனே அங்கே இருந்தாலும் அப்படியே முகக்குப்புற விழுந்து வணங்கினார்கள். நான் சொன்னேன், இதுதான் பெரிய தவறு, இதுதான் பெரிய தவறு. நீங்கள் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, நற்கரை ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இப்படி நீங்கள் செய்யும் பொழுது மாதாவை இழிவுபடுத்துவது மட்டுமில்லாமல் ஆண்டவர் இயேசுவை நீங்கள் இழிவுபடுத்துகின்றீர்கள்.
அதனால தான் உங்களுக்கு 7 வருஷமாக மழை இல்லாமல் இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த ஊரில் இருக்கிற எல்லா ஆண்களும் பெண்களும் நீங்கள் நிச்சயமாக பாவ சங்கீதம் செஞ்சே ஆகணும். நீங்கள் என்ன செய்வீங்களோ தெரியாது, நாளைக்கு பாவ சங்கீதம் கேட்கப்படும். நீங்கள் எல்லாரும் வரீங்க. வரலை அப்படின்னா 7 வருஷம் மட்டும் இல்லை, 70 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு மழை பெய்யாது. சில சமயத்தில் நம்ம அந்த ஒரு பயத்தை கொடுக்கணும், வேறு வழி இல்லை. அப்போ எல்லாருமே பயந்துட்டு வந்தாங்க. அப்போ நான் ஃபாதர்கிட்ட சொன்னேன், ஃபாதர் ஒரு 10 ஃபாதருக்கு வந்து ஏற்பாடு பண்ணுங்க. ஐயோ ஃபாதர் நீங்கள் வேறு 10 ஃபாதருக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு அப்புறம் மக்கள் வரலன்னு எப்படி அப்படின்னு நான் சொன்னேன். நம்பிக்கையோடு சொன்னேன், நீங்கள் ஆண்டவரை நம்புங்க ஃபாதர், நிச்சயமாக மக்கள் வருவாங்க நாளைக்கு அப்படின்னு. ஃபாதரும் ஏற்பாடு பண்ணார். நல்ல பாவ சங்கீதம் கேட்கப்பட்டது. நிறைய மக்கள் வந்திருந்தாங்க, உண்மையிலேயே நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. அப்போ இங்கே இருந்த பங்கு ஃபாதருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நாளைக்கு கண்டிப்பாக ஒரு அதிசயம் நடக்கும் ஃபாதர் அப்படின்னாரு. அப்போ நற்கரை ஆண்டவர் முன்பாக மக்களை பார்த்து சொன்னது என்னன்னா, நிச்சயமாக விண்ணுலகமே சந்தோஷப்பட்டு இருக்கும். இங்கே இருக்கிற மக்கள் மனம் மாறியதற்காக அதனுடைய அடையாளமாக நாளைக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்னு. அப்போ அடுத்த நாள் நானும் இணை பங்கு தந்தையும் அந்த நேர ஆலயத்துக்கு நாங்கள் போயிட்டோம். அந்த நேர ஆலயத்துக்கு நாங்கள் போயிட்டு திரும்பி வரும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சுது. மழை பெய்ய ஆரம்பித்த உடனே என்ன ஆச்சுன்னா, ஒரு அம்மா ஓடி வந்துட்டு, ஐயோ ஃபாதர் சொன்னார் மழை பெஞ்சது, ஃபாதர் சொன்னார் மழை பெஞ்சதுன்னு. நான் தான் சொன்னேன், அம்மா தாயே என் பேரை மட்டும் சொல்லாதீங்க, நீங்கள் மனம் மாறினதுனால தான் மழை பெஞ்சுது, நான் சொன்னதுனால மழை பெய்யல. தயவு செய்து இந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க. நான் கடவுள் கிடையாது, நான் கடவுளுடைய தூதர் மட்டும்தான். நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும். உண்மையிலேயே எங்கள் மழை பெய்தது. மழை பெஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த ஊரே மனம் மாறியது. யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதனை அவர்கள் உணர ஆரம்பித்தார்கள். நற்கனை ஆண்டவருக்கு தான் நாம் முகக்குப்புற விழுந்து அதுக்குரிய மரியாதையையும் ஆராதனையும் செலுத்த வேண்டும் என்பதனை உணர்ந்தார்கள். இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால், மனமாற்றத்தோடு நாம் செய்தோம் என்றால், எந்த ஒரு காரியத்தை செய்தோம் என்றால் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான்காவதாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அன்னையிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஜெபமாலை பக்தி. அன்னை மரியாள் ஃபாத்திமா நகரில் 3 சிறுவர்களுக்கு காட்சி கொடுக்கும் பொழுது அன்னை மரியாள் சொன்ன விஷயம் இதுதான்: இந்த ஜெபமாலை கொண்டு நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம், உங்களுக்கு வெற்றி நிச்சயம் தான் சொன்னாங்க. எத்தனை பேர் வீட்டில் ஜெபமாலை சொல்றீங்க? இல்லை ஜெபமாலை உருட்டிட்டு இருக்கிறீங்களா? ஜெபமாலை ஜெபமாக இருக்க வேண்டும், மாலையாக இருக்கக்கூடாது. ஜெபமாலை ஜெபமாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் அங்கே அற்புதங்கள் நடக்கும். அன்னை மரியாளுடைய துணை உங்களுக்கு கூடயே இருக்கும். திருவள்ளூர் மாவட்டம் பன்னூர் என்கிற ஒரு பங்குக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ அங்கே இருந்த பங்கு ஃபாதர் எங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் ரொம்ப சின்ன வயசாக இருக்கிறீங்க, நீங்களும் உங்கள் கூட வந்திருக்கிற ஃபாதர் ரொம்ப சின்ன வயசாக இருக்கிறீங்க. இந்த ஊரில் ஒரு பழக்கம் உண்டு. அந்த பழக்கம் என்னென்னா, இங்கே மக்கள் தியானத்துக்கு வருவாங்க, அந்த தியானம் சரியில்லை அப்படின்னா அப்படியே எழுந்து போயிடுவாங்க அப்படின்னு. அப்போ நாங்கள் சொன்னோம், ஆரம்பமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. அப்போ நாங்கள் பங்கு ஃபாதர்கிட்ட சொன்னோம், ஃபாதர் நாங்கள் எங்களை நம்பி வரல, கடவுளை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம், மாதம் எங்களுக்கு துணையாக இருப்பாங்க, நீங்கள் எங்கள் கூட வந்து ஜெபமாலை சொல்லுங்க அப்படின்னும். முதல் நாள் வரவே இல்லை அவர், 2வது நாளும் வரல. 3வது நாள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வீடுகளை சந்தித்து வந்த பிறகு ஆலயத்தை சுற்றி ஜெபமாலை சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்போ எங்களோட அவரும் வந்து சேர்ந்தார். அப்போ நாங்கள் ஆலயத்தை சுற்றி ஜெபமாலை சொல்ல சொல்ல நாங்கள் ஜெபித்தது எதுக்குன்னா, இந்த மக்களுடைய மனமாற்றத்திற்காக. இந்த ஊரில் இருக்கிற மக்கள் நிச்சயம் மனம் மாறணும், அதற்கு துணையாக மாதாவே எங்களுக்கு துணையாக இரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். அன்னை மரியாள் எங்களுக்கு துணையாக இருந்தாங்க, உண்மைதான். அந்த பங்குல தியானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு மனசில் ஒரு திருப்தி இருந்தது. அந்த திருப்தி மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் பாவ சங்கீதம் செய்யாத யாரெல்லாமோ எல்லாருமே பாவ சங்கீதம் செஞ்சாங்க. இத்தனைக்கும் அந்த ஊரில் ஏறக்குறைய 150 அருட்சகோதரிகளும் குருக்களும் இருக்கின்ற ஒரு ஊர், ஒரு குட்டி வேட்டிகன். அப்படிப்பட்ட ஊரில் மக்கள் மனம் மாறுறாங்கன்னா ஒரு பெரிய விஷயம்தான். ஒவ்வொரு வீட்லையும் சொன்னாங்க, எங்கள் வீட்டில் ஒரு ஃபாதர் இருக்கிறாங்க, எங்கள் வீட்டில் ஒரு அருட்சகோதரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஆனால் மனமாற்றம் இல்லாமல் இருந்தாங்க. அந்த மனமாற்றத்துக்கான காரணம் அன்னை, அந்த ஜெபமாலை.
ஜெபமாலை. நாம் ஜெபமாலை நம்பிக்கையோடு நாம் ஜெபித்தோம் என்றால் அங்கு நிச்சயம் வெற்றி உண்டு. அதான் உண்மை. அன்னை மரியாள் கானாவர் திருமணத்தில் ஆண்டவரிடம் பரிந்துரைக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னது, அம்மா என்னுடைய நேரம் இன்னும் வரல. ஆனால் அன்னை மரியாள் அவர் செய்வார் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆண்டவர் செஞ்சு காட்டினார். ஒரு சாதாரண தண்ணியே திராட்சை ரசமாக மாற்றினார். முடியும். அண்ணன் நினைத்தால் எல்லாம் கூடும். அண்ணன் நினைத்தால் எல்லாம் கூடும். ஆகவே நாம் அன்னை வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால், முதலில் தாழ்ச்சி. இரண்டாவது, அன்னையின் வழியாக நாம் இறைவனை மகிமைப்படுத்த வேண்டும். மூன்றாவது, இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். நான்காவது, ஜெபமாலை பக்தி இருக்க வேண்டும். அந்த ஜெபமாலை பக்தி ஆசீர்வாதமாக மாற வேண்டும். அந்த ஜெபமாலை பக்தி ஆசீர்வாதமாக மாற வேண்டும். மாணவர்களே, ஒவ்வொரு முறையும் நாம் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். அந்த திருவிழாவில் மனமாற்றம் இருக்க வேண்டும். வெறும் திருவிழா மட்டுமாக இருக்கக்கூடாது. திருவிழா வந்துச்சு, பிரியாணி சாப்பிட்டோம், முடிஞ்சு போச்சு, அப்படி இருக்கக்கூடாது. திருவிழா என்பது மனமாற்றமாக இருக்க வேண்டும். நீங்கள் நல்ல பாவசங்கீதம் செஞ்சு பாருங்க. நீங்கள் கேட்கிற அந்த ஜெபத்தை அன்னை மரியாள் நிச்சயமாக பெற்றுக் கொடுப்பார்கள். அன்னைக்கு நம்ம நிறைய பேர் பாவசங்கீதம் செய்யறது கிடையாது. புனித ஜான் பால் சொல்வார், we have lost the sense of sin அப்படின்னு சொல்லுவார். பாவமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல வாழ ஆரம்பிச்சிட்டோம். அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பாவமே இல்லை. இப்போ இன்னைக்கு உலகம் எப்படி ஆயிடுச்சுன்னா, கடவுள் தான் இருக்கிறாரு அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. God should prove that he exists. அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு உலகம். கடவுள் இருக்கின்றார், அவர்தான் இந்த உலகத்தை படைத்தார், இந்த அகில உலகத்தையும் படைத்தார், நம்மையும் படைத்தவர் அவர்தான். அவர் கொடுத்த அறிவை நாம் என்ன செய்ய வேண்டும்? தவறாக பயன்படுத்தாமல் அவரை மகிமைப்படுத்தும் விதமாக இருக்க வேண்டும். தவிர நான் தான் கடவுள், எனக்கு கடவுளை நீ வேண்டாம், ஏன்னா எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு எல்லாம் செய்ய தெரியும் அப்படின்னு சொல்ற பொழுது அங்குதான் அழிவு ஆரம்பிக்கின்றது. இன்னைக்கு உலகத்தை நீங்க நல்லா பாருங்க. இன்னைக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மை வழிநடத்துகிற நல்ல தலைவர்கள் கிடையாது. மதத்தின் பெயரால் நம்மை பிரித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு சமாதானம் கிடையாது உலகத்தில். ஒரு போர் அப்படின்னா அழிவு தான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று குருக்களே அந்த தவறுகளை செய்கின்றார்கள். நிறைய குருக்கள் இன்னைக்கு திருப்பலியை சரியாக நிறைவேற்றுவது கிடையாது. அவங்களோட வாழ்க்கையில் அது பிரதிபலிப்பது கிடையாது. ஏனோ தானோ என்று வாழ்கின்றார்கள். உண்மைதான். இன்னைக்கு நிறைய மக்கள் திருச்சபையை விட்டு செல்வதற்கு காரணம் அவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு குருவானவரும் உணர்ந்து, ஆண்டவர் என்னை அழைத்திருக்கின்றார், நான் நிறைவேற்றுகின்ற திருப்பலி மகிமையானது என்று உணர்ந்தார்கள் என்றால் இந்த உலகத்தில் சமாதானம் அப்படியே நிலவும். அது குருக்கள் உணரணும். தயவு செய்து குருக்களுக்காக ஜெபிங்க. இன்னைக்கு குருக்கள் ஜெபிக்காதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது. இன்று குருக்கள் திருப்பலி சரியாக நிறைவேற்றாதனால தான் இன்று பிரச்சனை வந்து கொண்டிருக்கின்றது. உண்மை. இன்னைக்கு நிறைய மக்கள் பெந்தகோஸ்து சபைக்கு போய் சேருவதற்கு காரணம் இதுதான். உணர்ந்து அவர்கள் செய்தார்கள் என்றால், உணர்ந்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்தார்கள் என்றால் அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். கண்கூடாக நான் பார்த்தது, ஒரு குருவாக நான் பார்த்தது, அந்த திருப்பலியுடைய மகிமையை நான் உணர்ந்திருக்கின்றேன். குறிப்பாக நற்கரினுடைய வல்லமையை நான் பார்த்திருக்கின்றேன் கண்கூடாக. அந்த ஒரு சகோதரி மட்டும் கிடையாது, நிறைய பேர். என்னுடைய குடும்பத்திலேயே அது நடந்தது. இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் காரணம் அது நற்கரி ஆண்டவர். நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா அது அவர் தான் காரணம். எனக்கு சரியாக 7 வயதாக இருக்கும் பொழுது எனக்கு ஜாண்டிஸ் சீரியஸான நிலையில் ஹாஸ்பிட்டல் ஐசியூ வார்டில் இருக்கும்போது டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க. ஏன்னா லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ என்னுடைய தாய் என்ன செய்தாங்க தெரியுங்களா? நேராக சர்ச்சுக்கு ஓடினாங்க. நற்கரை ஆண்டவர் முன்னாடி முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என் மகனுக்கு உயிர் பிச்சை கொடும், என் மகனை உம்மிடமே நான் ஒப்படைத்து விடுகின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த நம்பிக்கை
இயேசுவின் திருப்பலியுடைய மகிமை உணருங்கள். பாவ சங்கீதனம் செய்து பாருங்கள். அன்னை மரியாள் உங்களுடைய ஜெபத்தை மட்டுமில்லாமல், உங்களுடைய ஜெபத்தின் வழியாக ஆசிரியம் மட்டுமில்லாமல் உங்களுக்கு எப்பொழுதும் துணையாக இருந்து உங்களை வழி நடத்துவார்கள். அதான் உண்மை. அன்னையுடைய கரங்களை பிடியுங்கள். அன்னையின் வழியாக நீங்கள் ஆண்டவர் இயேசுவை உங்களால் பார்க்க முடியும். அதான் உண்மை. உணர்வோம், வாழ்வாக்குவோம். அன்னையின் வழியாக இறைவனை மகிமைப்படுத்துவோம். ஆமீன். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற தூய திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் திருவிழா கொண்டாடுத்தல் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். புனித உறவு பரிமாற்றத்தான் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேறி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான வழியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாக எமது மாண்பை வானு தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து பாடுவதாவது ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகிய எங்களுக்கு மாறுவனமாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூயாவியர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரணும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், பேராயர் பீட்டர், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற நீர் செய்தரணும்.
மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்துவதர்கள், இவ்வுலகிலும் உமக்கு கொண்டவராயிருந்தோராகி புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேது மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்று எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபழிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமையானதிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துவதற்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதி நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ வாழ்வு தரும் உயிருள்ள உணவு நம் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் உண்மையிலேயே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. அனைவரும் முழங்கால் படியிடுவோம். திருப்பாடல் 6:2 சொல்கின்றது, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் தளர்ந்து போனேன். ஆண்டவரே என்னை குணமாக்கியருளும். ஆண்டவரே என்னை குணமாக்கியருளும். இந்த வல்லமையான நேரத்திலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக அன்னையை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்னை ஜெபமாலையின் ஆசீர்வாதங்களை தந்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் ஜெபமாலையை ஜெபிக்கின்ற போது பலவிதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கின்றது. எசையா இறைவாக்கினர் 54:17 சொல்கின்றது, உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திருக்காது. மரியே வாழ்க. உங்களை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்து நிற்காது. சாத்தானுடைய போர்க்கருவி போட்டி, பொறாமை, சூழ்ச்சிகள், துரோகம், பிசாசின் கட்டுகள், சாப கட்டுகள், நோய் நொடிகள் என்று நீண்டு கொண்டே இருக்கின்றது சாத்தானுடைய போர்க்கருவி. அன்னை நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு அருமையான வெப்பன், நமக்கும் ஒரு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் ஒரு போர்க்கருவை, ஜெபமாலை. அந்த ஜெபமாலையை ஜெபிக்கின்ற போது அந்த சாத்தானுடைய சூழ்ச்சிகளை வெற்றி கொள்ள முடியும். ஆம் பிரியமானவர்களே,
ஒவ்வொரு குடும்பத்திலும் ஜெபமாலை ஜெபிக்கின்ற போது, ஒரே குடும்பமாக ஜெபிக்கின்ற போது எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் என்று இப்போது நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அன்னை அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேல் வீட்டிலே திருத்தூதர் பணி 1:13 நாம் பார்க்கின்றோம். திருத்தூதர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அதே போன்று உங்களுடைய குடும்பத்திலும் நீங்கள் ஒரே மனதோடு ஒற்றுமையோடு ஜெபமாலையை ஜெபிக்கின்ற போது அன்னைக்கு கிடைத்த, மாதாவுக்கு கிடைத்த ஆசீர்வாதமும் நமக்கும் கிடைக்கின்றது. திருத்தூதர் பணி 2:4 நாம் பார்க்கின்றோம். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். ஆம், இந்த வல்லமையான நேரத்திலே நீங்கள் அனைவரும் ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டிருந்தீர்கள். தூய ஆவியின் வல்லமை உங்கள் மீது நிழலிட்டுக் கொண்டிருக்கின்றது. இரண்டாவது நாம் பார்க்கின்றோம், அன்னை மரியாளின் வீட்டிலே ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். பேதுருவை ஜெயிலிலே போட்டிருந்தார்கள். அவருடைய விடுதலைக்காக அனைவரும் ஜெபித்துக் கொண்டிருந்ததை நாம் பார்க்கின்றோம். பதில் கிடைத்தது, விடுதலை கிடைத்தது. இன்றைக்கு நீங்களும் ஜெபமாலையை அன்னை நோக்கி நீங்கள் மன்றாடி இருக்கின்றீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த விடுதலையின் ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு அந்த சாப கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து அன்னை ஒரு விடுதலை கொடுத்து, கடன் பிரச்சனையிலிருந்து, அந்த போட்டி பொறாமையிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம், அக்விலா பிரிசில்லா வீட்டிலும் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அது வாழ்த்து பெற்ற குடும்பமாக, வாழ்த்து பெற்ற வீடாக மாறியது. அதே போன்று உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய வீடும் நீங்கள் ஜெபமாலை ஜெபிக்கின்ற போதெல்லாம் வாழ்த்து பெற்ற வீடாக, குடும்பமாக மாறும். ஆம், இப்படி பல வீடுகளிலே நாம் பார்க்கின்றோம். தொழுகை கூட தலைவர் வீட்டிலே நாம் பார்க்கின்றோம். அற்புதம் நடந்தது. பேதுரு மாமியார் வீட்டுக்கு ஆண்டவர் இயேசு சென்றார். அங்கேயும் அற்புதம் நடந்தது. எங்கெல்லாம் ஜெபித்தார்களோ அந்த வீடுகளிலே அற்புதம் நடந்தது. ஜெபமாலையை ஜெபிக்கின்ற போது அன்னை மரியாள் உங்களுக்காக சிறப்பான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கின்றார். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 29வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம் அந்த ஆசீர்வாதத்தை. உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உமது ஆசியை பெறுவதாக. யாரெல்லாம் இந்த ஜெபமாலையை குடும்பத்திலே ஒற்றுமையோடு, குடும்பத்தோடு ஒரே மனதோடு ஜெபிக்கின்ற போது உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உமது ஆசியை பெறுவதாக என்று அன்னை மரியாள் உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் வீட்டாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கன்னியே லூர்து மரியே
மலை நடுவே